நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் 100 கோடி ரூபாய் செலவில் புதிய நூலகம் கட்ட திட்டமிட்டுள்ள திமுக அரசுதான் நூலகர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருக்கிறது என தாவிக வேட்பாளர் மரிய ஜான் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், உள்ளாட்சித்துறை சொத்து வரியில் மாவட்ட நூலக ஆணைக்குழுவிற்கு 2% இருந்த சொத்து வரி தற்போது 10% உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், சென்னையில் மட்டுமே சொத்து வரி 2000 கோடியாக உள்ள நிலையில் அதில் நூலக வரி 200 கோடியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். அதேபோல தமிழ்நாடு முழுவதும் 1000 கோடி ரூபாய் வருமானம் நூலகங்கள் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்தாலும் வெறும் 1500 நூலகர்களை பணி நிரந்தரம் செய்ய திமுக அரசு மறுப்பது அறிவை வளர்க்கும் நூலகர் பெருமக்களின் வயிற்றில் அடிக்கும் செயலன்று வேறென்ன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலைஞர் நூலகம் அமைக்க தலா 500 கோடி ரூபாய் செலவிடும் திமுக அரசு கிராமப்புற கிளை நூலகங்களை தரம் உயர்த்தாமலும் நூலகர்களுக்கு உரிய ஊதியம் வழங்காமலும் தொடர்ந்து ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். மொத்தத்தில் நூலகங்கள் கல்வி வளர்ச்சியின் அடித்தளம் என்பதால் அவற்றை மேம்படுத்துவது அரசின் முக்கிய கடமையாக இருக்க வேண்டும் என்றும் மரிய ஜான் வலியுறுத்தினார்.